சார் இதில் இவ்வளவு காலம் எல்லாரையும் மிரட்டி தான் பாரதிய ஜனதா கட்சி மாநிலங்களில் கூட்டணி அமைக்கிறது அப்படின்ட்டு இவ்வளவு நாட்கள் சொல்லப்பட்டு வந்ததற்கு எந்த பெரிய ஆதாரங்களும் ஒன்றும் பெருசாக கிடைக்கல. ஆனால் வாக்குமூலமாக பிஜேபியில் சேர்ந்ததற்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறத முதல் முறையாக ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்படின்னா அவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஜனங்களுக்கு எளிதாக புரியக்கூடிய வகையில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா அது டாக்டர் ராமதாசனுடைய நேற்றைய பேட்டி ஒரு வாக்குமூலமாகவே மாறி இருக்கா சார்? இல்ல, அவர் ராமதாஸ் கூட முழுமையா அந்த உண்மையை சொல்லல. நம்ம தான் அதை இன்டர்பிரட் பண்ணி கொண்டு வர்றோம். ஏன் அப்படின்னா காலை புடிச்சுட்டு கெஞ்சறதுக்கு என்ன இருக்குது? ஓகே ஓகே புரியுது. இப்ப ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னம்னா அதனுடைய பலத்துக்கு ஒண்ணு திமுக அல்லது அதிமுக அவரோட சேரும் போதா அவர் ராமதாஸ் சொன்ன மாதிரி ஒரு 3 இடம் ஜெயிக்க முடியும். கூட்டணியை சேர்ற கட்சி ஒரு 6-7 இடத்த ஜெயிக்க முடியும். ஓகே, அந்த பெல்ட்ல ஓகே பாமக பெல்ட்னு சொல்லக்கூடிய அந்த பெல்ட்ல. ஆனா இது தெரியாத அன்புமணிக்கு. ஓகே, எது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தெரிஞ்சதோ அதனுடைய தொண்டர்களுக்கு தெரிஞ்சதோ அது அன்புமணி ராமதாஸ்க்கு தெரியாதா? தெரியும். அப்ப என்ன கம்பல்ஷன்? ஓகே, எனக்கு நீங்க கொல்லி வைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பல்ஷனுக்கு என்ன இது வரைக்கும் பதில் இல்லை அவர் தரப்புல இருந்துட்டு. ஓகே, மேபி 3 நாளுக்கு அப்புறம் அவர் என்ன பேசுறாரு, உரிய நேரத்தில் எல்லாத்தையும் பேசுவேன்னு சொல்லியிருக்காரு அவர், அவ்வளவுதான். ஆக மறைக்கப்படக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா பாஜக தங்களுக்கான ஒரு இன்ஃபுளுன்ஸ ஒரு செல்வாக்கை இந்த கட்சியின் மீது செலுத்தி அந்த செல்வாக்கை தங்களுக்கு ஆதரவாக திருப்பிக் கொள்ள முயற்சிக்கிறது. அதுதான் இப்படியான ஒரு பிளவுக்கான காரணமாக ஆகிறது. ஓகே 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 சார், வணக்கம். புகழேந்தி சார், வணக்கம். புகழேந்தி சார், எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதிமுக பிஜேபியோடு மிரட்டியே கூட்டணி அமைத்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி நாங்க எந்த கட்சி வேணா கூட வேணா நாங்க கூட்டணி அமைப்போம் அப்படின்ட்டு அவர் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு நாட்களாக ரொம்ப ரொம்ப அரசல் பொருசலாக பேசப்பட்டு கொண்டு வந்த விஷயம்தான். மருத்துவர் ஐயா ராமதாசனுடைய அந்த பேட்டிக்கு பிறகுதான் தேதிகளை எல்லாம் இணைத்து பார்த்து அவர்கள் கைகோர்த்த தினத்தை அப்படியே பக்கத்தில் வச்சு ரெண்டையும் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு தேவையும் கட்டாயமும் எங்களுக்கு ஏற்பட்டுருச்சு சார். 19/12/2023 அன்றுதான் இந்த என்டிஏ கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தது, அதிமுகவில் சேராமல். அதுக்கு காரணம் ரொம்ப ரொம்ப தெள்ள தெளிவா டாக்குமெண்டாக இருக்கு. டாக்குமெண்டா அந்த அன்புமணி ராமதாஸ் தொடர்பான அந்த சிபிஐனுடைய விசாரணை தினந்தோறும் ட்ரையல் கோர்ட்ல நடக்குங்கிற அந்த உத்தரவு இருக்குது. அதனால அதுக்கப்புறம் அது நடக்கல, பெருசா நடக்கல. அவர் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பியர் ஆகணுங்கிற கோர்ட் ஆர்டர் இருந்தது. அது அவர் அப்பியர் ஆன மாதிரி ஒன்றும் தெரியல. நமக்கு ரெக்கார்ட்ஸ் நம்ம தேடி பார்த்தோம்னா ஒன்றும் பெருசாக கிடைக்கல அது. அதனால இந்த வழக்குகளை மையப்படுத்தி தான் அதிமுக கூட இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில் இணைக்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு நாங்க ஏதாவது நினைக்கலாமா சார்? குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. நீங்க இதுல என்ன புதுசா பாக்குறீங்க அரவிந்த்? ஒண்ணுமே புதுசா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லிக்கொண்டே வருவார்கள். எப்ப மாறுறாங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியவே தெரியாது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பார்த்திருக்கலாம், நானு அடிப்படையாவே ஒரு கட்சிக்குள் ஒரு குடும்பத்துக்குள் இவ்வளவு பெரிய தகராறு என்பது இப்பொழுதுதான் நானே பார்க்கிறேன். மிகவும் கேவலமா போய் இப்ப அவர் சொன்ன மாதிரி காலை பிடிக்கிறேன் கையை பிடிக்கிறேன் பேசினா எடுத்து என்னுடைய மனைவி அவருடைய அம்மா மேல கண்ணாடி கிளாஸை அடிக்க போனார். இப்படி எல்லாம் ஒண்ணு அவர் சொல்றார். எனக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், ஐயா அவர்கள், அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அவர்கள் ஒரு காலத்திலே சொன்னார்கள், நான் மறக்கவே முடியாது, மறந்ததும் இல்லை. என்ன சொன்னாங்க அரவிந்த் சொல்லுங்க? என்னுடைய குடும்பத்தில் யாராவது அரசியலுக்கு வந்தால் முச்சந்தியிலே கட்டி வைத்து சவுக்கால் அடிப்பேன் சொன்னவர் ஐயா ராமதாஸ் அவர்கள், மருத்துவர் சொன்னார். அதே குடும்பம் தான் இன்றைய தினம் அடித்துக் கொள்கிறது. அப்பா பிள்ளை என்று பயங்கரமாக அடித்துக் கொள்வதை பார்க்க முடிகிறது. இன்னொரு வார்த்தையை நான் இங்க பயன்படுத்த முடியாது. அதிமுக திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் அவர்கள் என்று சொல்லி
அம்மாவோடு கம்பேர் பண்ணி பேசுறாரு. புரட்சி தலைவியில வேற அம்மா கம்பேர் பண்ணி பேசுறாரு. மூணாவதா, டெல்லிக்கு செல்வதற்கு எனது தங்கை தான் காரணம், டெல்லியை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று OS தோட்டு வாசலில் நின்று பேசியவர். இதெல்லாம் காலங்கள் மாறும் பொழுது அப்படியே மாறுவார்கள், ஒன்றும் பெருசா நடந்துறாது. ஆனா நீங்க உங்களுடைய கணக்கு என்னன்னா, இதுல தேசிய ஜனநாயக கூட்டணி NDA உள்ள பாலிடிக்ஸ் பண்றாங்களான்னு சொல்லி. சார், இவங்களுடைய அரவணைப்பு தேவை என்று சொன்னதால் தான் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை வீடு தேடி போய் கையெழுத்து கேட்கிறார், கையெழுத்த போடுறார். மருத்துவர் ஐயா ராமதாஸ் திரும்பி அன்புமணியை பார்த்து கேட்கிறார், போட்டுமான்னு சொல்லி. அது என்ன செட்டில்மெண்ட்னு அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. போடுங்க அப்படிங்கிறார் அவரு. இது நேரடியாக போய் திரு அண்ணாமலை அவர்கள் அங்கேயே கையெழுத்தை வாங்கி கொண்டு ஏற்படுத்திய கூட்டணி. கொஞ்சம் ஓட்டுல தான் சோமியா அன்புமணி ராமதாஸ் தோற்று போய்விட்டார்கள். அது நடந்தது. ஆனா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பாருங்களேன், இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும், முலாயம் பிரசாத் சிங்கும் நீங்க பாத்தீங்கன்னா அகிலேஷும் அப்பாவும் பிள்ளையும் மோதிக்கிட்டு ஆட்சிக்கு வர வேண்டியதை போய் திரும்பி ஆட்சிக்கு வரவே முடியல. அந்த ஸ்டேட்ல தினமும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அவங்களால அதை ஃபேஸ் பண்ணவும் முடியல, ஆட்சியை கொண்டு வரவும் முடியல. ஊபியில கொஞ்சம் MP சீட் இப்பதான் வந்துச்சு. இந்த அப்பா புள்ள அடிதடி சண்டை, இதுல ஒரு டிராமா நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல வல்லவர் முன்னாள் பிரதமர் தேவேகவுடா அவருடைய சன்னு குமாரசாமியோட போதிக்கிற மாதிரி போதிக்குவார். ಬಿಡಪ್ಪ ಅವನು ಏನು ಹೇಳ್ತಾನೆ, ನೀವೇರ ನೀವು நான் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா, நான் பிஜேபி ஜத்திக்கு ಹೋಗಕ್ಕೆ ரெடியாகில்லை. அவர் சொல்லுவாரு, இல்ல பிஜேபி கூட போகணும். அவர் குமாரா விடும், அவர் முடிவெடுத்தா நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பாரு. ஆனா இதெல்லாம் தாண்டி விட்டார்கள் இவர்கள் அரவிந்த். இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு அருள், என்னுடைய அன்புக்குரிய நண்பர், சேலத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கு சொல்றார், நாங்க ரொம்ப வேதனையோடு துயரத்தோடு இருக்கிறோம், என்னுடைய கட்சி பதவியை கூட வேணான்னு இந்த பதவியையும் MLA-வை ரிசைன் பண்ணலான்னு போனேன், ஐயா சமாதானப்படுத்தி எங்களை அனுப்பிச்சார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எல்லையை மீறி போகிறது. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, நான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நம்ம சத்தியம் டிவி மூலியமா என்னுடைய அன்பான வேண்டுகோள், யார் அவர்? உங்களது அப்பா. 36 வயதில் உங்களை MP இல்லாமலேயே மத்திய அமைச்சர் செய்தவர். அவரை வைத்துதான் ஊன்றி மேலே வருகிறீர்கள். அப்பா மாத்திரமல்ல, அரசியல் குருநாதர், அவர் தான் பவுண்டர். ஆனால் அவர் என்ன வேணா பண்ணிட்டு போட்டும், யாரை வேணாலும் போட்டுக்கிட்டோம், எங்க அப்பா, அதனால அதுல தலையிட விரும்பலீங்க. நானே அவர் என்ன சொல்றாரோ அதுதான் வேத வாக்கு. என்னுடைய தந்தை எல்லாத்துக்கும் அவர் தான் பெரியவர்னு சொல்லி அதே நடையில் போகாமல் அவர் ஏன் ரூட்டை மாத்துறாரு, ஏன் ஒத்துக்க மாட்டேன்றாரு? உள்ள நடக்கிற குடும்பத்தில் நடக்கிறதுலாம் வெளியில கொண்டு எல்லாத்தையும் கொட்டுகிறார் டாக்டர் ராமதாஸ் மனம் என்று சொன்னால், இந்த இந்த இடஒதுக்கீடுக்காக அல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க மக்கள் பிரச்சனைக்காக அல்ல. இவர்கள் தமிழ்நாட்டிலே இந்த ஆட்சியில் ஏதோ தப்பு நான் எதிர்த்து பேசுறேன், மத்திய அரசுல பிரச்சனை நாங்க எதிர்த்து பேசுறோம் அல்ல. சொந்த சகோதரியுடைய பையன் வரக்கூடாது, அவருக்கு பேரன் வர வேண்டும். இவருக்கு இந்த சண்டை தான் இந்த உச்சத்தில் போய் நிற்கிறது இப்பொழுது. ஆகவே இது பிரிஸ்டீஜ் ப்ராப்ளமா எடுத்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க இதுல NDA உள்ள பூந்து விளையாட்டும், வெளியில வரட்டும், இதையெல்லாம் மற்றகமா ADMK பேசி நாங்க இல்லைன்னா 15 சீட்டு கூட வராது, நாங்க இருந்ததால்தான் 15 சீட்டு வந்தது, அவர் ஒருத்தர் டயர் நக்கின்னு திட்டினாரு, அதுக்கு பின்னாடி இவருக்கு என்ன பினான்ஸை பத்தி தெரியும் பேசினாரு, இப்படி எல்லாம் நான் பேசியதால் தான் என்னை இவர்கள் அவருக்கு ஆதரவாக கட்சி விட்டு எடுத்தார்கள். ஏன்னா எடப்பாடியில ஓட்டு இருக்குன்னு சொல்லி பாமக கூட இவர் போனாரு, எடப்பாடி பழனிசாமி. இது தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத முடிவு எடுத்தது, அது உங்களுக்கு தெரியும். ஆனா நான் இப்ப என்ன, அதுல இருந்து என்ன நமக்கு பாடம்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த வழக்குகளை மறைப்பதற்காக இருக்கலாம். அந்த வழக்கு என்னாச்சுன்னா நோபடி நோஸ். நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. எல்லா வழக்குகளும் முந்தி கொண்டு வருகிறது, கண்ணுக்கு தெரிகிறது, அது வருது, என்னென்னவோ நடக்குது, சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகுது. ஆனா முக்கியமான வழக்கு, அப்ப இருந்த அந்த மெடிக்கல் டைரக்டர் அந்த சீஃப் வீட்ல செவுத்துள்ளற பணத்தை வச்சிருந்தான் 4 புறமும். ஆனா இன்றைய தினம் அவர் மத்திய அமைச்சராக இருந்தார், வெளியில வராரு, அது மூடப்படுகிறது. ஆனா அங்க இருக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள், அங்க இருக்கின்ற நிர்வாகிகள் கண்ணீர் சிந்துகிறார்கள். ஐயோ, இவர்கள் பின்னால் நிற்கிறோம், இந்த கதி ஆயிடுச்சேன்னு சொல்லி. அருள் சொன்ன மாதிரி ரொம்ப வேதனையோடு இருக்கிறோம் நாங்கள், இது எப்ப சரியா போகும்னு பாக்குறோம்னு சொல்லி. அது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இனி ஏதாவது ஒரு கட்சி உங்களோட தொடர்புல ஒரு அலையன்ஸுக்கு வருமா அப்படிங்கிறது இனி கேள்விக்குறிதான் அரவிந்த். மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அடிச்சுக்கிட்டீங்கன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு இல்ல எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு பரவாயில்லன்னு தோணல இந்த சண்டையை பார்த்தா? ஏன்னா ஒருத்தருக்காக தான் பதவிக்காக தண்ணீரம் கருதி ஒரே கலடா பண்ணிட்டு இருக்காரு. 2 பேர் பதவிக்காக கலடா பண்ணிக்கிறாங்க குடும்பத்துல. சோ பிஜேபி இன்டர்வியூ இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்விக்கு
இதுல பேர் கெட்டு போயிருக்கிறது. அதை அவர்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். தந்தை என்று விட்டு கொண்டிருந்தால் அன்புமணி ராமதாஸுக்கு நன்றாக போயிருக்கும். பெரிய ஒரு வயசுல விட்டு கொடுத்திருந்தா செய்யப்படும். ஓகே சார், ஓகே.